student. I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.5 fifth sum பார்க்க போறோம். Question பாருங்க. A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? அதாவது ஒரு கேப்சூல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குன்னா அதில் ரெண்டு எண்ட்ஸ்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெமிஸ்பியர்ன்றது ஸ்டக் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்சூல் வந்து இந்த இப்படி தானே இருக்கும். ஸோ சிலிண்டர் ஷேப் இருக்குது, இந்த ரெண்டு எண்ட்லேயும் என்ன ஷேப் இருக்குதுன்னா ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்குதான். ஸோ இந்த லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல், இது ஃபுல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல், ஸோ இதோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 mm. ஸோ இதுவும் 3 mm, இதுவும் 3 mm. அப்போ டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸுக்குள்ள பாதி என்ன வரும்னா 1.5 அப்படி வரும். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக இது கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டு, இந்த கேப்சூலுக்குள்ளே எவ்வளோ மெடிசன் வந்து உள்ளே அடக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க 12 மீட்டர். நம்ம சிலிண்டரோட லென்த்து மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கலான்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஷேப் கண்டுபிடிக்கலாம். சிலிண்டர் ஷேப் வந்து டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 mm. அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோனா அதில் பாதி வந்து 0.5 mm எடுத்துக்கலாம். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேடியஸ் ஒரு 0.5, இது ஒரு ரேடியஸ் வந்து 0.5. ஸோ 0.5 சாரி 1.5 1.5. ஸோ 1.5 ரெண்டு 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 3.0 வரும். ஸோ 12 mm -3 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன, இது ஒரு 3 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 9 வரும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 9 mm. சிலிண்டர் போர்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்தது என்ன கொடுத்தாங்க, ஹெமிஸ்பியர் போர்ஷன். அதே மாதிரி டயாமீட்டர் வந்து 3 mm, ரேடியஸ் வந்து என்னென்னா 1.5 mm. இப்போ ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்ட்னா அப்போ வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன எழுதிக்கலாம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர், ரெண்டு இருக்குல்ல. அப்போ வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர். சரிங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா πr²h, வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர். அப்போ 2 உள்ள வெளியே வச்சுக்கலாம். ஹெமிஸ்பியர் ஃபார்முலா வந்து 2/3 πr³. ஸோ அதில் வந்து ரெண்டுத்துல எது காமன் எடுக்கலாம், πr² காமன் எடுத்துக்கலாம். πr² காமன் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஹெச் இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்குன்னா πr² போச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா 4/3 × ஒரு r இருக்கும். சரிங்களா? ஸோ பை வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து எதோடனா சிலிண்டரோட ஆர் வந்து எவ்வளோனா 1.5. 1.5 எடுத்துக்கலாம். ஆர் 3/2 எடுத்துக்கலாம். நம்ம எது 1.5 எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஹைட்டு கண்டுபிடிச்சதில் 1.5 எடுத்துக்கலாம். நம்ம இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3/2 எடுத்துக்கலாம். ஸோ 3/2 × 3/2 ஹைட்டு வந்து 9 ப்ளஸ் இந்த 4/3 அப்படியே வரும். இந்த ரேடியஸ் வந்து நம்ம 3/2 எடுத்துக்கலாம். இது வந்து 3/2 எடுத்துக்கலாம். இது கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் இருந்தால் இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப்படியே வச்சுன்னா 22/7 3/2 × 3/2 9 ப்ளஸ் 4 3s are 12. இன்னும் இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 9 + 2 இருக்குது. 22/7 3/2 × 3/2 × 9 + 2 வந்து என்ன ஆகுதுன்னா 11 ஆகும். ஸோ இப்போ எப்படி கேன்சல் பண்ணலான்னா 2 11s are 27. ஸோ வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. மேலே என்னென்ன இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 × 3 × 3 × 11 கீழே 7 × 2 இருக்குது. சரிங்களா? 11 11s are என்ன, 11 3s are 33. இந்த 11 3s are 33/7 2s are 14. 33 × 33 மல்டிப்ளை பண்ணலாம். நான் மல்டிப்ளை பண்ணுறேன்.
33 into 3 3 7 9 3 3 7 9 3 3 7 9 3 3 7 9 18 remainder 1 அப்போ என்ன ஆகுதுன்னா 1089 by 40 இது ரெண்டு காமனாக ஒரே டேபிளில் வராது அப்போ 14 தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஸோ டிவைட் பண்ணலாம் 1089 14 14 7 சார் 7 4 sir 28 remainder 7 sir 7 7 to 12 98 sir 7 4 sir 98 8 8 போச்சுன்னா 0 10 10ல 9 போச்சுன்னா 1 ஸோ இந்த 9 எழுதிக்கலாம் திரும்பி என்ன வரணும் 14 7 சார் 98 வரும் 9ல் 8 போச்சுன்னா 1 10ல் 9 போச்சுன்னா 1 சார் திரும்பி என்ன வரணும் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனா 110 ஸோ 110ஓட கம்மியாக திரும்பி எது வரும்னா 14 7 சார் தான் வரும் 109 வரும் 10ல் 9 போச்சுன்னா 1 இது என்ன 0 ஆகும் ஸோ திரும்பி பாயிண்ட் வச்சு திரும்பி பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம் பாயிண்ட் 0 சேர்த்து திரும்பி 0 சேர்த்துக்கணும் 14 7 சார் அப்படியே தான் போயிட்டுருக்கும் 14 7 சார் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ நம்ம 5க்கு மேலே 1 இருந்தால் நம்ம இப்படி எழுதிக்கலாம் 77.77 ஸோ 5க்கு மேலே 1 இருந்துச்சுன்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அப்போ 77.8 சென்டிமீட்டர் கியூப் அப்போ எவ்வளோ மெடிசன் வந்து நம்ம 75 மில்லிமீட்டர் கியூப் அப்போ எவ்வளோ மெடிசன் வந்து கேன் ஹோல்டுனா 77.8 millimeter cube medicine can hold. Thank you.